அப்பாவையும் கூட்டிட்டு போம்மா, நாங்க பாத்துக்கிறோம். வேணாம் அக்கா, அம்மா மட்டும் போறேன். அன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி வனசா வீட்டுல போய் செத்தவிட நேரம் சென்று மாவாட்டிட்டு வந்ததுக்கு என்னென்ன பேச்சு பேசினாங்கன்னு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தானே இருந்தேன். மறுபடியும் நான் தனியா விட்டுட்டு போய் இதெல்லாம் தேவையில்லாத வம்பு. ஒரு நேரம் பார்த்தது மாதிரி இருக்க மாட்டாங்க டி. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரத்துல ஒரு ஒரு குணம் வரும். எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு போற அளவுக்கு என் மனசுல தெம்பில்லை. நான் போய் என்ன பெத்தவங்களை பாத்துக்கிறேன். ஏன் அன்னைக்கு இப்படி மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுற? அன்னைக்கு இருந்த சூழ்நிலை வேற, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வேற. அதுக்காக மாமாவை கொண்டுன்னா நான் வராம இருப்பேனா? வேணாம், என்னைக்கோ ஒரு சூழ்நிலையில என்ன பெத்தவங்களுக்கு வேற வழி இல்லாம ஏதோ ஒரு நல்லது கிட்டதை செஞ்சுப்பட்டேன். நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு என்னட்ட சொல்லி சொல்லி குத்தி குத்தி காட்டி என்ன நோகடிச்சதெல்லாம் போதும். இதுக்கு மேல நொந்து போறதுக்கு என்கிட்ட ஒண்ணும் இல்ல. நான் கிளம்புறேன். என்னால எனக்குள்ள இருக்க முடியல. நிம்மி, தங்கச்சிய பாத்துக்க, அங்கிட்டு இங்கிட்டு விடாத. அம்மா போயிட்டு ஓடி வந்துடுறேன். சரிம்மா. அன்னைக்கிலே பாரண்டி நிம்மி. கலங்கோ வந்தால் என்ன பாரு. அக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லா மக்களும் நல்லா இருக்கணும்னு நானும் ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிறேன். அப்புறம் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதனாலதான் இன்னைக்கு வீடியோக்கு முதல்லயே வந்திருக்கோம். என்ன விஷயம்னா, இந்த அன்னைக்கிளி வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கோயில் இருக்குதா. அந்த கோயிலில் 2 நாளா விசேஷம். எல்லா கோயில்லையும் எல்லா ஊர்கள்லையும் விசேஷம்னாத்தே உங்களுக்கு நல்லா தெரியுமே. ரேடியா கட்டி சத்தம் காதி கிழிஞ்சு போயிரும் அக்கா. அதுவும் பாருங்க, இந்த அன்னைக்கிளி வீட்டுக்கு பக்கத்துல உள்ள போஸ்ட் மரத்திலேயே ரேடியாவை கட்டி 2 நாளா லோல் அடிக்கிறாங்க. ஆனா காது கிளியத்தான் செய்யுது. அப்புறம் எங்கிட்ட உட்காந்து வீடியோ எடுக்கிறது? முந்தா நேத்து வீடியோவை கூட அவ புருஷ முட்டை ஆபீஸ்ல போய் உட்காந்து புள்ள வேர்த்து விறுவிறுத்து எடுத்திருக்கா. அதையும் அந்த அருணுகவி லைஃப் ஸ்டைலில் உட்காந்து வெளாவரியா சொல்லியிருக்கா. பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கேன். பார்க்காதவங்க நேத்து கமாண்ட் பாக்ஸ்ல வந்து அம்புட்டா மக்கா திட்டுவிய. அந்த பிள்ளைக்கு என்ன ஆசையா வீடியோ போடக்கூடாதுன்னு என்னத்த சொல்ல. நெத்தாம வீடியோ கொடுக்கணும்னு எங்களுக்கும் ஆசைதேன். ஆனா என்ன செய்யறது, சூழ்நிலை சந்தர்ப்பமும் இருக்குல்ல, அதையும் பார்த்து பேசணும்லத்தா. உங்களுக்கு வீடியோ கொடுக்கறதுல என்னத்தையோ எங்களுக்கும் 10 ரூபா வராம இல்லை, வரத்தையும் செய்யுது. அதை யாராவது விடணும், வீடியோ போடக்கூடாதுன்னு நினைப்பாகலாமக்கா. நீங்க தானே புரிஞ்சுக்கிறேன்னு. எல்லாருக்கும் எல்லா சூழ்நிலையும் ஒரே மாதிரி இருந்துருமா? இன்னைக்கு எப்படியாவது வீடியோ கொடுத்துடணுமேனு இந்த பிள்ளை நல்ல நல்ல கதையா யோசிச்சு வீடியோக்கு உட்காரையில ரேடியோவை போட்டு விட்டுட்டாங்க. என்ன செய்யறது? ஆனாலும் உங்க பேச்சுக்கு பயந்துக்கிட்டு ஒரு 10-15 நிமிஷம் வீடியோ எடுத்திருக்கா. அதை மட்டும் இன்னைக்கு போட்டு விடுவா. சத்தம் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் அனுசரிச்சுக்கிறங்க மக்கா. நாளைக்கு ரேடியோவை அமர்த்திடுவாங்க. நாளையிலிருந்து தொடர்ந்து வீடியோ வரும். யாரும் திட்டாதிய, அடுத்த சூழ்நிலையவும் புரிஞ்சுக்கிறங்க. ஆனால் எல்லாரையும் சொல்ல முடியாது. நிறைய பேர் நேற்று கமெண்டில் வந்து, அக்கா உங்களை புரிஞ்சுக்கிற மாட்டாங்க, நீங்கள் உடம்பு சரியில்லாததோட இருமிக்கிட்டு சளி உங்களுக்கு பேசவே முடியலை, அந்த சூழ்நிலையில் கூட நீங்கள் வீடியோ போட்டிய. இப்போ வந்து நீங்கள் கோயில் திருவிழான்னு சொல்கிறிய, ஆனால் அந்த மக்கள் ஏற்றுக்கிறாம இப்படி திட்டுறாங்க. இதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்கிறாதிய, உங்கள் உடம்பை நீங்கள் பாருங்கன்னு சொல்கிற நல்ல உள்ளங்களும் இருக்கத்தான் செய்யுது. அவங்களுக்கு மத்தியில் 1-2 பேர் புரிஞ்சுக்கிறாம இருக்காங்க. ஆனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு வீடியோ எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியலை. எப்படி இருந்தாலும் அனுசரிச்சு பாருங்க மக்கா. நாளைக்கு நல்ல கதையோட தெளிவான வீடியோ வரும். அன்னைக்கிளி அம்மா, என்னம்மா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்ட்டு? எனக்கு உசுரே என்கிட்ட இல்லம்மா. அப்பாக்கு என்னம்மா செய்து? இப்ப எப்படிமா இருக்காங்க? காய்ச்ச தாண்டி அடிச்சுக்கிட்டு இந்த மனுஷன் சோறு தண்ணி ஒன்றும் திங்காம வங்கலையா கிடக்காரு. அதோட தான் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு வருமேனு வந்து அவங்க அட்டி மிஷின் போடணும்னு சொல்லிட்டாங்க. உள்ளதே இருக்காங்க. அம்மா, காய்ச்சடிச்சா நம்மளுக்கே சோறு தண்ணி திங்க முடியாது. வயசு ஆயிருச்சுல்ல. கரைச்சிக்கிட்டு மிக்சியில இனாலும் அடிச்சினாலும் கொடுக்கலாம்ல. தெம்பு இல்லாம போகும்லம்மா. அதனால தானே மயக்கம் வந்திருக்கு. எனக்கு என்னமோ பயமா இருக்கு அன்னைக்கிளி. உடம்பெல்லாம் ஒரு மாதிரி விடன்னு நடுங்குது. இப்படி விடன்னு நடுங்கி போய் கிடக்கிய. அவர் அந்த பக்கம் கிடக்காரு, நீ இந்த பக்கம் கிடந்தா உங்க 2 பேரையும் யாரு பாக்குறது? என் அண்ணன்ட்டதான் வேலை இல்ல, சம்பளம் இல்ல. எனக்கு ஒரு வாரத்தை போன் அடிச்சு கூப்பிட கூடாதா? எதையுமே என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு இப்படி ஒளிச்சு மறைச்சுக்கிட்டு இருந்தா என்னதாம்மா அர்த்தம்? வேலை போச்சுங்கிற விஷயத்த அண்ணன் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்டி. கையில காசு இல்லாததுனாலதான் இட்லி கடைக்கு கூட வரல. தொட்டது 90க்கும் சௌமியாவையே போய் கேட்கறதுக்கும் சங்கட்டமா இருந்துச்சும்மா. அதனாலதான் ஒரு ஊசியை போட்டு கூட்டிட்டு போயிருவோமேனு பார்த்தேன். ஆனா இந்த மனுஷன் இப்படி அட்டி மிஷின் போட வச்சுட்டாரு. அதனால
அண்ணன் மட்டும்தான் உன்னைய பார்க்கணும், நான் உன்னைய பார்க்க கூடாதுன்னு ஏமா நினைக்கிறேன்? அண்ணனை மட்டுமா நீ பெத்த, என்னையும் தானமா பெத்த. உன்னையவும் அப்பாவையும் பார்த்துக்கிற வேண்டியது என்னோட கடமையும் தானே. ஏமா அப்படி என்னையும் அண்ணியமா பாக்குற? உங்களுக்கு ஒண்ணுன்னா நான் ஓடியார மாட்டேனா? எனக்கு நீ போன் அடிச்சு கூப்பிடக்கூடாதா? நானா தெரிஞ்சுக்கிட்டு நானா வரணும் என்னம்மா? நீ படுற சிரமத்தை தான் அம்மா கண்ணால பாத்துக்கிட்டு இருக்கனடி. இதுல எங்க பாரத்தையும் தூக்கி உன் தலையில வைக்கணுமாங்கிறது கண்டிதான் சொல்லல. அண்ணனு அதனால தாண்டி சொல்ல வேணான்னு சொல்லிட்டேன். ஆனா என்ன பண்றது, இது எல்லாத்தையும் தெரியப்படுத்தணும்னு இருக்கு. ஆமா, ஆனா உன வருத்தப்படுவோம்னு இதையே சொல்லு. சரி, அப்பாவை பார்க்க முடியுமா என்ன? இப்ப சும்மா இருக்காங்கல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல. நீ வாரம்னு சொல்லவும் தாண்டி பாட்டில் போட சொல்லியிருக்கேன். பாட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ போய் பார்க்க முடியுமான்னு தெரியல. நர்ஸு வருவாங்க, அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு உள்ளிக்க போவோம். சரிம்மா, காய்ச்ச தானே, அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. தெம்பு இல்லாமத்தான் மயக்கம் வந்திருக்கோம். பாட்டில் போட்டால் சரியாயிரும். நீ ஏன் நட்டமையே நிற்கிற? உட்காருவா, சாப்பாடு கொண்டுட்டு வந்திருக்கேன், சாப்பிட்றியாம்மா? இட்டி நீ வந்த வரத்தில் சாப்பாடு இல்லாமல் எடுத்துட்டு வந்த. நான் இன்னும் உங்களுக்குன்னு தனியாவா செஞ்சு கொண்டாட போறேன். பிள்ளைகளுக்கு காலையில சோறு ஆக்குனேன், அதுலதான் ஒரு டப்பால அள்ளி அம்மிக்கு கொண்டுட்டு வந்திருக்கேன். 2 வாய் சாப்பிடுமா. அப்பா இப்படி கிடைக்கல, நீனும் சாப்பிட்டு இருக்க மாட்டீல. இருக்கட்டும் மக்கா, பரவாயில்ல, அப்பா பார்த்துட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன். சரிம்மா, நரசு வரட்டும், என்னன்னு பாப்போம். நீ உட்காரு, இப்படி ஏன் நட்டமே நிக்கிற? உட்காரு. நீனும் உட்காரு அன்னைக்கிளி. இருக்கட்டும்மா, இம்பட்டு நேரம் பசல உட்கார்ந்தே தானே வந்தேன். அதுவே ஒரு மாதிரி நரங்க வலிக்குது. செத்தோட நிக்கிறேன், நீ இரு. எப்பவுமே நீதான் என்னோட ஆவி. லைலா, லைலு பேபி, லைலு பேபி. இங்க பாரியா, என் வீட்டுல இருக்கிற தாய் கிழவி உன் கூட சந்தைக்கு போயிட்டு வான்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக தான் வந்திருக்கேன். அதையே அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு திரும்பவும் பழையபடி என்கிட்ட ஆரம்பிச்ச. அவ்வளவுதான் உனக்கு மரியாதை சொல்லிட்டேன். ஒழுங்கா அமைதியா வர்றதுன்னா வா, இல்லைன்னா இப்படியே ஓடி போயிரு. என்ன லைலா, இவ்வளவு சூடா இருந்தா எப்படி? மாமே உனக்காக தானமா திருந்தி வந்திருக்கேன். யாரு நீ? திருந்திட்ட, அதை நான் நம்பணும். திருந்தினவன் எவனும் நான் திருந்திட்டேன்னு வந்து சொல்லிட்டு இருக்க மாட்டான்டா. முதல்ல நீ திருந்திட்டேங்கிறது உன் நடத்தையில தெரியணும். உன் முகரக்கட்டையிலே தான் பளிச்சுன்னு எழுதி ஒட்டியிருக்கே நீ எப்பேற்பட்ட திருடன்னு. மூஞ்சியும் முகரையும் பாரு. இவங்க திருந்திட்டாங்களாம், இவங்களை நம்பி இவங்க கூட நாங்க குடும்பம் நடத்தணுமா? பேசாம வந்துரு, அப்புறம் பாத்துக்கா சொல்லிட்டேன். தெருவுன்னு கூட பார்க்க மாட்டேன், அசிங்கப்படுத்தி போடுவேன். என்ன லைலு பேபி, வீட்டுக்கு வந்த மருமகனை உங்க அம்மா புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு கூட கட்டுன புருஷனை நீ புரிஞ்சுக்கலையே. இப்படிலாம் இருந்தா எப்படிமா? எங்க அம்மா புரிஞ்சுக்கிருச்சு தாண்டி மாப்பிள்ள. உன்னை பத்தி நீ யாரு, எப்படி, எப்பேற்பட்டவன் எல்லாத்தையும் நல்ல தெளிவா புரிஞ்சுக்கிருச்சு. இனிமே தானே இருக்கு மெயின் பிக்சரே. இப்பதானே ஆரம்பம், போக போக தெரியும் எங்க அம்மா எப்படி, நான் எப்படின்னு. வா, வந்து காய வாங்கு. இவ்வளவு நாள் கழிச்சு வீட்டு சாப்பாடு சாப்பிட போறேன். காய் வாங்கி தான் சமைக்கணுமா? கறி மீன் எடுத்து சமைக்க கூடாதா லைலு? காய் வாங்கினா ஏதோ 4 பீஸ்னாலும் உனக்கு வரும். கறி வாங்கணும்னு வை, சதைய பூரா நாங்க தின்னுட்டு சப்பி போட்ட எலும்ப நீ நாய் மாதிரி கவ்விட்டு போகணும். பரவாயில்லையா? வாங்கிட்டு போகவா? சரி சரி லைலா, நீ ஏதோ கோவமா இருக்க போல. இன்னைக்கு நம்ம காயை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிருவோம். நாளை பின்ன கறி மீன் வாங்கிக்கிறலாம். 4 நாள் இல்ல நாயே, இன்னும் 40 வருஷம் ஆனாலும் உனக்கு இந்த இலத்தலை தான். உனக்கெல்லாம் இதுவே பெருசு. இதுல கறி கஞ்சி ஆக்கி போட்டு கவனிக்க வேற செய்யணுமோ? வாடா. வர வர மரியாதையே இல்லாம போச்சுல. என்னோட அருமை உனக்கெல்லாம் இப்ப தெரியாதுடி, போக போக தெரியும். பல வருஷம் போனதுனாலதான் தெரிஞ்சிச்சு, இல்லைன்னா எப்படி தெரிஞ்சிருக்கும்? என்னம்மா எப்படி இருக்கிற? நான் நல்லா இருக்கிறையா, நீ எப்படி இருக்கிற? ஏமா, கீரை என்ன விலை எப்படின்னு கேட்டேன். உன்னைய யார் இப்ப நல்லா விசாரிச்ச? ஓ, கீரையை விசாரிச்சியா? கீரை கட்டு 30 ரூபா. என்ன 30 ரூபாயா? எங்க தெருவுக்கு வர்ற கீரைக்காரெல்லாம் 10 ரூபாய்க்கு தான் கொடுப்பா. நீங்க என்ன இவ்வளவு அநியாய விலை சொல்றீங்க? அப்ப உன் தெருவுலயே போய் வாங்கிக்க வேண்டியதானே, இங்க எதுக்கு வந்த? ஏங்க, சந்தைக்கு வந்தா ஏதோ 10-20 குறைச்சு வாங்கலாமேன்னு தான் வர்றோம். நீங்க என்னடானா சந்தை விலையே ஊர்பட்ட விலை சொல்றீங்க. கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. கட்டு 30 ரூபா. வாங்குனா வாங்கு, வாங்காட்டி இடத்த காலிவனு. சும்மா நின்றுகிட்டு சலம்பல் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. சரி சரி விடுங்க, அவளுக்கு அந்த அளவுக்கு கூறுவாரு தெரியாது. ஆமா, தக்காளி எப்படி இருக்கு? நல்லா தள்ளன்னு ஃப்ரெஷ்ஷா இருக்கு போல் இருக்கு. ஏலே, நீ தக்காளிய சொல்றியா இல்ல யார சொல்ற? தக்காளியை தம்மா கேக்குறேன். நல்லா தள்ளன்னு தக்காளி தானே இருக்கு, அதத்தான் கேக்குறேன். கடையில தக்காளி எல்லாம் வியாபாரம் பண்றது இல்ல. இது நான் வீட்டுக்காக 2 கிலோ எடுத்து வச்சிருக்கேன். வேற எதையாவது வாங்கிட்டு போ. யோ, வாயை ஒழுங்கா வச்சுட்டு ஒழுங்கா கேளியா. என்ன நக்கல் பண்ற? என்ன லைலு பேபி? சரி, அப்ப நான் வேற ஏதாவது வாங்கட்டுமா? ஒழுங்கா ஏதாவது உருப்படியா வாங்கிட்டு வா, இல்லைன்னா வேற கடை போகலாம். இந்த பொம்பளை ஏதோ ஆரம்பத்துல இருந்தே சலம்பல் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கு. சரி லைலா, எதையாவது பார்த்து வாங்குவான்.
என்னையா இப்படியே பொண்டாட்டி புருஷனும் பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு வாங்குங்க. எப்படி உருள? நீ எப்படி வேணா உருளு, அதை எதுக்கு என்னட்ட கேக்குற? இந்த கோயில் இருக்கு, கோயில் வாசல்ல போய் உருளு. சந்த கடையில இம்புட்டு இடம் கிடக்கு, இங்கனக்குள்ள கிடந்துக்கிட்டு உருளு. நீ எங்க உருண்டா எனக்கு என்னையா? என்ன காய் வேணுமா அதை சொல்லு. ஷப்பா ஆரம்பிச்சிருச்சா? எம்மா ஏ உருளை எப்படின்னு கேட்டம்மா. அதை தாயா நானும் சொல்றேன். சந்த கடையில நின்றுக்கிட்டு எங்கிட்டு உருளுவே? போய் கோயில் வாசல்ல உருளு போ. எம்மா நீ தெரிஞ்சுதான் பேசுறியா தெரியாம பேசுறியா? காய்கறி கடையில உருளைனா என்னன்னு உனக்கு தெரியாதா? உருளைக்கிழங்கு என்ன விலைமா அதை சொல்லு. ஓ கிழங்கெல்லாம் அழுகி போச்சு, அது வியாபாரத்துக்கு இல்ல, வேற எதையாவது வாங்கு. எம்மா எதை கேட்டாலும் இப்படி குதர்க்கமா பதில் சொன்னா எப்படி? காய்கறியை வச்சு வியாபாரம் பண்ணத்தானே வந்தியே? ஏன் பார்த்தா எப்படி தெரியுது? இல்லங்க கேக்குறதுக்கெல்லாம் ஒழுங்காவே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களே, அப்புறம் எப்படி காய் வாங்குறது? யோ நீ வாயா, உன் முகரக்கட்டைய பார்த்தா காய்கறி கூட கேவலமா பேசுற. இதுல கட்டுன பொண்டாட்டிக்கிட்ட நீ மரியாதை எதிர்பார்க்கற. வந்து தொலை, வேற கடை பார்த்து போவோம். லைலா ஏதாவது பார்த்து வாங்கலாம் லைலா. நீ வாங்குற லட்சணத்தை தான் நானே பார்த்தனே. வந்து தொலை. நீ ஒரு ஆளுன்னு உன்னைய நம்பி எங்க அம்மா கட்டப்பைய கொடுத்து விட்டுச்சு பாரு, அத சொல்லணும். ஐயோ இங்கதான் இவ்ளோ காய் குமிச்சு போட்டிருக்காங்களே, அப்புறம் ஏன் அங்கிட்டு போற? நெல்லு வாங்கிட்டு போவோம். வேணாம் லைலா, நம்ம அந்த பக்கமே போய் வாங்குவோம். ஏன் அங்கிட்டு போய் எவட்டையாவது விளக்கமாத்த புதுசா வாங்கணுமா? ஒழுங்கா நெல்லு வாங்கிட்டு போலாம். வேணாம் லைலா, இந்த பக்கம் ஃபுல்லா ஒரே லேடிஸா இருக்காங்க, நம்ம அந்த பக்கம் போலாம். ஐயா வலியுது, தொடச்சுக்க. எனக்கு என்னவோ அந்த காய்கறிக்கே உன்னை பத்தி ஏதோ நல்லா தெரிஞ்சிருக்கும் போல, அதனாலதான் உன்னை அங்கனக்குள்ள கூட நிக்க விடாம அடிச்சு துரத்தாத குறையா துரத்தி இருக்கா. லைலா அந்த அளவுக்குலாம் என்ன கேவலமா பார்க்காத, நாங்களும் கௌரவமான ஆளுதான். அடேங்கப்பா, ரொம்ப கௌரவமான ஆளுதான் தெரியாது. அதனால தானே கட்டின பொண்டாட்டி வீட்டுல இருக்கும் போதே அந்த சிம்ரனை குட்டி கொண்டு நடுமணிக்குள்ள வச்ச. அது அது ஏதோ ஏதோ தப்பு பண்ணிட்டேன், அதுக்காக எப்போதுமே அப்படியே இருப்பாங்களா? கட்டின பொண்டாட்டி நான் குத்துக்கல்ல மாதிரி இருக்கும்போது கண்டவளையும் குட்டி கொண்டு வீட்டுக்குள்ள வச்சு கூத்தடிச்சல, அதெல்லாம் எந்த ஜென்மத்துக்கும் என்னால மறக்க முடியாதுடா. இன்னி இருக்க போற ஒவ்வொரு நாளும் என் வீட்டுல உனக்கு நரக வாழ்க்கை தான், அதை மட்டும் நீ என்னைக்குமே மறந்துடாத கொக்கி. சரி விடு லைலா, ஏதோ கெட்ட காலம் நடந்து முடிஞ்சிருச்சு, அதுக்காக அதையே எதுக்கு நினைச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்க? முதல்ல நீ போய் காயை வாங்கிட்டு வா, நான் அந்த பக்கமா போய் ஓரமா உட்கார்ந்துருக்கேன். பரதேசி பைய இன்னமும் திருந்தாம இப்படி பொம்பளை சோக்குல அலைஞ்சுகிட்டு இருக்கானே, இவனெல்லாம் இருடா. காலை முழுக்க என் வீட்டுக்கு நீ ஒரு வேலைக்காரன் தான், ஒரு அடிமையா வச்சு உன்னை நான் என்ன பண்றேன்னு பாருடா. இனிமே தாண்டா தெரிய போகுது இந்த லைலானா யாருன்னு. ஷப்பா வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல, இந்த வெயில்ல வர முடியுதா? ஷூ அத்தை அத்தை அத்தை, தலை பாரமா இருக்கு. வெயில்ல வந்தது ஒரு மாதிரி இருக்கு, ஏதாவது குடிக்க எடுத்துட்டு வாங்களேன். அத்தை என்ன பண்றாங்க? உள்ள ஆளையே காணோம். அத்தை. சௌமியா மருமக குரலை கேட்ட உடனே அத்தை ஜூஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்களா? சரி சரி கொடுங்க. சௌமியா என்னங்க ஆரம்பமே இவ்வளவு ஆர்ப்பாட்டமா அனலா ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் 4 மாசத்துக்கு நம்ம என்ன ஆக போறோமோ தெரியல. ஏப்ரல் மேலும் சூரியன் சுட்டரிப்பார் போல் இருக்கே. சௌமியா அப்ப நீ ரெஸ்ட் எடு, நான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஹாஸ்பிட்டலா? இப்ப எதுக்குங்க ஹாஸ்பிட்டல்? உடம்புக்கு எதுவும் முடியலையா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சௌமியா, அப்பாவை தான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. என்னங்க சொல்றீங்க? மாமாவா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. என்னங்க ஆச்சு மாமாக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லை சௌமியா, மயக்கம் வந்து கொஞ்சம் தெம்பில்லாம இருந்திருப்பார் போல. 2 நாள் அட்மிட் பண்ணி ட்ரிப்ஸ் ஏத்துனா சரியாயிரும்னு டாக்டர் சொன்னாங்களாம், அதனால அம்மா அட்மிட் பண்ணிருக்காங்க. அன்னைக்கிளி கூட ஹாஸ்பிட்டல் வந்துட்டா. என்ன அன்னைக்கிளி வந்திருக்காளா? மாமாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிறதையும் என்கிட்ட சொல்லல, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணும்போதும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல. இப்ப அன்னைக்கிளியே அங்க இருந்து வந்திருக்கா. இன்ன வரை இந்த விஷயம் எனக்கு தெரியாது. இந்த வீட்ல என்னதாங்க நடக்குது? அப்ப எனக்கு ஜூஸ் போட்டு கொண்டுட்டு வந்தது யாரு? அத்தை இல்லையா? அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க சௌமியா, அப்புறம் அப்பாவை பாத்துக்கணும்ல. எங்க ஊர்ல இருக்கிற அன்னைக்கிளிக்கு சொல்லி அவளை வர வைப்பீங்க, இந்த இருக்கிற ஆபீஸ்க்கு எனக்கு இன்ஃபார்ம் பண்ண மாட்டீங்களா? இப்ப ஏன் கோவப்படுற? அன்னைக்கிளிக்கு நான் சொல்லல, அம்மா சொல்லியிருக்காங்க, அவ வந்திருக்கா. நானே இன்னும் போய் அப்பாவை பார்க்கல, கிளம்பிட்டு தான் இருந்தேன். சரி நீ வந்தோடனே நேர்லயே உங்ககிட்ட விஷயத்த சொல்லிட்டு போலான்னு பார்த்தேன். நீ வரலன்னா வீட்லயே இரு, நான் போயிட்டு வரேன். எங்க நீங்க புரிஞ்சுதான் பேசுறீங்களா இல்ல புரியாம பேசுறீங்களா? வீட்ல உள்ள மருமகனா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது, மக கிட்ட சொல்லி வர வச்சிருக்கீங்களேன்னு கேட்டுட்டு இருக்கேன். அதுக்கு பதில் சொல்லாம மலைப்பிட்டு உட்கார்ந்துருக்கீங்க. நானே அன்னைக்கிளிக்கு சொல்லல சௌமியா, அம்மா சொல்லி வர வச்சிருக்காங்க. அம்மா கிட்ட போகும்போது பணம் இல்லையா, அதுக்காக அன்னைக்கிளி யதார்த்தமா கால் பண்ணும்போது நான் பணம் எடுத்துட்டு வரேன், நீங்க அப்பாவை அட்மிஷன் பண்ணுங்கன்னு அவ சொல்லியிருக்கா. அதனாலதான் அப்பாவை அட்மிட்டே பண்ணிருக்காங்க. மத்தபடி எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, சொன்னா புரிஞ்சுக்க. அப்படின்னா அட்மிட் பண்ணது உங்களுக்கு தெரியாது, உங்ககிட்ட எதுவுமே அத்தை கேட்கல, அப்படித்தானே?
ஆமா, என்கிட்ட எதுவும் கேட்கல. ஏங்க உங்களை சிரமப்படுத்த கூடாதுன்னு உங்ககிட்ட கேட்கல, ஓகே. நான் அதை பத்தி எதுவும் பெருசா சொல்லல. இந்த வீட்டுக்காக உழைச்சு கொண்டுட்டு வந்து நல்லா தானே கொட்டுறேன், எல்லாருக்கும் நல்லா தானே செய்யறேன். என்கிட்ட கேட்காம அன்னைக்கிலேயே வர வச்சா என்னங்க அர்த்தம்? இது என்ன அசிங்கப்படுத்துற மாதிரி இல்லையா? சரி விடு. நானுமே வேலை போன விஷயம் அன்னைக்கிளிக்கு தெரியக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். எனக்கு வேலை இல்லைங்கிறதுனால அன்னைக்கிளி வந்து பணம் கொடுத்துருப்பா. நீ இதையும் பெருசு பண்ற? அவளும் இந்த வீட்டு பொண்ணு தானே. ஏங்க உங்க தங்கச்சி உங்க அம்மா அப்பாக்கு பணம் கொடுக்கறத பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படின்னா நான் இந்த இடத்துல என்ன மாதிரி இருக்கேன், எனக்கு இந்த வீட்டாளுங்க எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்ல. விடு, இப்ப என்ன நடந்து போச்சு? ஏங்க நான் எனக்காக மட்டும் பேசல, உங்களையும் யோசிச்சு தான் பேசுறேன். இந்த வீட்ல நீங்க தானே சொல்லுவீங்க எங்களுக்கு பண காசெல்லாம் பெரிய விஷயம் இல்ல, பாச நேசமும் பந்த பாசமும் மட்டும்தான் பெருசுன்னு. இப்போ ஒரு நாள் ஒரு மாசத்துல பாருங்க அந்த பண காசு தான் பெருசுங்கிறத உங்க அம்மா அப்பா காட்டிட்டாங்கல்ல. என்ன சௌமியா சொல்ற? ஆமாங்க, உண்மையதான் சொல்றேன். இவ்வளவு நாள் உங்ககிட்ட வேலை இருந்தது, உங்ககிட்ட பணம் இருந்தது, மாசம் 1ஆம் தேதி ஆனா உங்களுக்குன்னு ஒரு சம்பளம் வந்துச்சு. இனிமே அது இல்ல, இப்ப அது உங்ககிட்ட நடக்கலங்கிறவும் யார்கிட்ட அது இருக்கோ அவங்கள தேடி போயிட்டாங்கல்ல. இந்த வீட்ல நீங்க இல்லைன்னா உங்களுக்கு அடுத்த நிலைமையில நான் இருக்கேன். என்னையவாது கொஞ்சமாவது மதிச்சாங்களா? அன்னைக்கிளிக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு காசு கொண்டுட்டு வர சொல்லியிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்க கையால் ஆகாதவர்னு முத்திர குத்திட்டாங்கன்னு அர்த்தம். இனிமே உங்களோட உதவி அவங்களுக்கு தேவையில்லைன்னு அர்த்தம். அந்த மாதிரி தானே நடந்துக்கிட்டாங்க. இப்ப பாத்தீங்களா, பணம் தாங்க மதிப்பு. காசு இருக்கிற உலகத்தை தான் இந்த மனுஷங்க தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. காசு இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா தூக்கி கீழே வீசிடுவாங்க. இப்பவாது அது உங்களுக்கு புரிஞ்சுதா? உங்க அம்மா அப்பா உங்களை எதுக்காக இவ்வளவு நாளும் பாசமா இருக்கிறது மாதிரி நடிச்சாங்கன்னு? சௌமியா, நீ ஏன் அப்படி நினைக்கிற? யதார்த்தமா கூட அன்னைக்கிளிக்கு கால் பண்ணிருக்கலாம்ல. யதார்த்தமா அன்னைக்கிளிக்கு கால் பண்ணா என்ன ஏதுன்னு பேசிட்டு வச்சிருக்க வேண்டியதானே. இங்க பணம் இல்ல, நாங்க ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம், அட்மிட் பண்ணணும், பணம் எடுத்துட்டு வாங்குற வரைக்கும் எதுக்கு சொல்லணும்? யதார்த்தமா இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்க மாட்டாங்கல்லங்க. யதார்த்தமா இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் வீட்ல உள்ளவங்களுக்கு தானே கால் பண்ணுவாங்க. உங்களுக்கோ எனக்கோ சொல்லாம அட்மிஷனை போட்டுட்டு அங்க உட்கார்ந்துருக்காங்க. நீங்க அவங்கள பார்க்க போறேன்னு மாஞ்சிட்டு இருக்கீங்க. சரி விடு சௌமியா, எது எப்படியோ அப்பாவை பார்த்துக்க வேண்டியது நம்ம கடமை தானே. நான் போய் அப்பாவை பார்க்குறேன், நீ வீட்டில் ரெஸ்ட் எடு. என்னங்க, நான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கதே உங்களுக்காக தான். என்ன இப்படி போறீங்க? நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது சௌமியா. ஆனா என்ன பண்றது, அம்மா அப்பா தனியா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. நம்ம பாட்டுக்கு வீட்ல இருந்தா நல்லா இருக்காதுல்ல. போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன். அதானே பார்த்தேன். நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு வில்லி மாதிரி தானே தெரியும். ஆனா என் பக்கம் உள்ள நியாயத்தை சொன்னாலும் உங்களுக்கு அப்படிதான் தெரியுதுல்ல. என்ன பண்றது, நான் வாங்கி வந்த வரோம் அப்படி. நில்லுங்க, என் மனசு மட்டும் இங்கனக்குள்ள உட்கார்ந்துருந்தா கேட்கவா போகுது? நானும் வர்றேன், வந்து பார்க்கணும்ல. உனக்கு டயர்டா இருக்கும், நீ இரு. டயர்டா தாங்க இருக்கு, என்ன பண்றது? ஆனா என் புருஷனுக்கு சம்பாத்தியம் இல்லைங்கிறதுக்காகவும் அவர் கையில வருமானம் இல்லைங்கிறதுக்காகவும் என் மாமா மாமியா அவரை மதிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால அவ தங்கச்சி செஞ்சோன்னு பேர் வாங்கிட்டு போயிடக்கூடாதுல்ல. என் புருஷ மரியாதையை நான் தானே காப்பாத்தணும். வந்து அந்த பணத்தை கட்டிட்டு நான் திரும்பி வந்துடுறேன். அன்னைக்கு கிட்ட இருந்து எதையும் வாங்க வேண்டாம். வாங்க, நானும் வரேன்.